பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னாள் நிதியமைச்சர் கொடுத்ததுக்கும் இதுக்கும் வந்து மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. 2021 2026 கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த வருஷம் எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிப்பாங்க. உங்களோட கடன் சுமை ஜாஸ்தியா போகும். ஓகே, இன்னைக்கு சாயங்காலமே வந்து 75,000 ரூபாய் கீழே இருக்கிறவங்களுக்குலாம் பயிர் கடன் தள்ளுபடி, அதுக்கு 6,000 கோடி ரூபாய் செலவாகும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 200 யூனிட் வந்து யாரெல்லாம் 200 யூனிட் கீழே கன்சியூம் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் வந்து விலையில்லா மின்சாரம், அதுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய். ஸோ நீங்க 25,000 கோடிக்கு கேள்வி கேட்டீங்களே, அப்ப இந்த 7,000 கோடிக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கா? இதை கேட்கணும்ல. மெட்ரோ 2 திட்டம் இருக்கு பாத்தீங்களா, மெட்ரோ 2 நமக்கு இங்க சென்னையில வந்து மெட்ரோ, அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம், கடன் கொடுத்துருக்காங்க. அந்த கடனுக்கு முதல் 5 வருடங்களுக்கு மத்திய அரசாங்கமே வந்து கேரண்டி. நம்ம புக்கில் அந்த கடன் ஏறாது. இந்த கடன் இதுல ஏறல, கிட்டத்தட்ட ஒரு 40,000 காட்ட முடியாது. ஏன்னா அது மத்திய அரசாங்கம் கேரண்டி கொடுத்தாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அது நம்ம கணக்குல ஏறும். ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் நீங்க 2021 என்ன பண்ணீங்களோ 2026 இவர்களும் அதை எடுத்து பண்றாங்க. அதுல நல்லதை எடுத்துக்கலாமே. ஏன் குஜராத் அவங்க என்ன, அவங்க குஜராத்தி மொழி பேசுவதனாலே நமக்கு என்ன அண்டை மாநிலம்? அவங்க இல்லையே, அவங்க ஹிந்தி பேசலையே, நமக்கு ஹிந்தி தானே பிடிக்காது, அவங்க குஜராத்தி தானே பேசுறாங்க. ஐயா நீங்க இதெல்லாம் இனிமே கேட்காதீங்க. ஏற்கனவே நம்ம கடன் சுமையில தத்தளிச்சு பார்த்தோம். அதனால வந்து இப்போ 78,000 கோடி 48,000 கோடி ரெவன்யூ டெபிசிட் இருக்கு. அந்த 48,000 கோடி 91,000 மாற போகிறது. ஸோ அந்த 91,000 மாறிடுச்சு அப்படின்னா இன்னொரு 40,000 கோடி நான் கடனை வாங்கணும். அதனால 40,000 கோடி கடனை வாங்கணும். அதனால வந்து எங்கள்கிட்ட கேட்காதீங்க. மறைமுகமான ஒரு செய்தியை வந்து இந்த வெள்ளை அறிக்கை மூலமா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை என்பது ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் துறைக்கு ஈடானது. நிறைய நமக்கு கேட்டிருக்கோம். அதனால நீங்க அவங்களை எம்பவர் பண்ணணும். இன்டராக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கட்டுக்கோப்புல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செய்வதற்கு வந்து கண்டிப்பாக ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து நேரம் போகணும். அதை நேரம் ஒதுக்குவார்னு நம்புவேன். ஆனா நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. மக்களுக்கு உண்டான கேள்விகளை நீங்க கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து 10 லட்சம் கோடி நம்ம தலையில வந்து விழுந்திருப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் நினைவு கூர்ந்து இன்னும் வருங்காலங்கள்ல சட்டமன்றத்துல நீங்க வந்து அந்த தாவேகா கட்சியை ஆதரித்து பேசுங்க, ஒன்றும் தவறில்லை. எங்கெல்லாம் வந்து இதை மாதிரியான நிதி சம்பந்தப்பட்ட ஒரு மசோதாக்கள் வருகிறது, கோரிக்கைகள் வருதுன்னா 2க்கு 3 தடவை கேள்வி கேட்டு இது சரிதானான்னு கேள்வி கேட்டு அந்த மசோதாக்களை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த 10 லட்சம் கோடி 8 லட்சம் கோடியாக 2031 வராமல் தடுத்து நீங்க ஒரு செய்கின்ற ஒரு நல்ல காரியமாகும். எதிர்வினை நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். தமிழக அரசு தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று விட்டது. திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நெருங்க போகிறது. வெள்ளை அறிக்கை நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. நிதிநிலை குறித்து, தமிழகத்தின் நிதிநிலை எப்படி இருக்குங்கிறது குறித்து நேற்றைய தினம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு விமர்சனங்கள் எழத் தொடங்கிவிட்டது. அவங்ககிட்ட என்ன இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் கோவை சொல்லிட்டாங்க நிதிநிலை அறிக்கையில். இது குறித்து நம்ம வந்து ஆடிட்டர் ஊடக நண்பர்களால் இப்பொழுது சுப்ரா என்று அழைக்கக்கூடிய திரு ஆடிட்டர் சுப்பிரமணியம் அவர்களை இணைய வழியே நாம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்காக அவரை அழைத்திருக்கிறோம். அவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை இணைந்தே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் பாஸ்கர் சார். டிவிகே ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 35 நாட்களை நிறைவு பண்ணிட்டாங்க. இப்போது நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் வந்து தேர்தல் கேம்பெயின்லேயே பார்த்தோம், தமிழ்நாட்டோட நிதிநிலையை வந்து சொதப்பி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னே தெரியல, என்ன ஆக போதோ தெரியல அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரிந்து தான் வாக்கு சேகரித்தாங்க. நிறைய மக்கள் நலத்திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அப்போது மார்ச் மாதம் நினைக்கிறேன் சார், சரியாக ஞாபகம் இல்லை, நம்மளே பேசியிருந்தோம் தமிழகத்தின் கடன் சுமை எவ்வளோ இருக்குது, 5.13 லட்சம் கோடி இருக்கிறது அப்படிங்கிறத பேசியிருந்தோம். ஒவ்வொரு தனிநபர் கடன் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துருந்தோம். இன்றைய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தின் கடன் சுமார் 13.18 லட்சம் கோடி கடன்னு இப்போது சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது புத்தருக்கு வந்து திடீர்னு வந்து போதி மரத்தில் ஞானம் பெற்ற மாதிரி இந்த வெள்ளை அறிக்கை வந்து அவங்க வந்து சமர்ப்பிப்பது வந்து ஒரு பெரிய இது மாதிரி பேசு பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கு. அதாவது ஏற்கனவே 5 வருடங்கள் தொடர்ந்து இந்த முன்னாடி உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சமர்ப்பித்த 5 பட்ஜெட்டையும் கன்சால்டேட் பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏன்னா அவங்களாம் சென்சி மினிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடியில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்தோட கலவையை வந்து ஒரு பவர் பாயிண்டாக கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேப்பராக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா 2021 பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னாள் நிதியமைச்சர் கொடுத்ததுக்கும் இதுக்கும் வந்து மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்க வந்து வெறும் 5 வருஷம், ஓகே, அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு
15 வந்து பேக் ஒர்க் பண்ணி எப்படி 2006 2011 திமுக ஆட்சி இருந்தபோது என்னென்ன வருவாய் வந்து அவங்களுக்கு வந்தது, அது கூடவோ குறைவோ அது வேற விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் 2011 2021 வரைக்கும் எப்படி குறைஞ்சது? சரி, அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா அங்கே ஆப்போசிஷன் பார்ட்டி நல்லா பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் நான் வந்து எதிர்தரப்பு வாதம் வைக்கும்போது அப்படி தானே பண்ணுவாங்க. ஸோ 15 வருஷம் டேட்டா எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணாங்க. அதுதான் அவங்க இவர் தங்கத்தனர்ஸ் கூட சொல்கிறாரு, நீங்கள் வெறும் 5 வருஷம் டேட்டா மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த 5 வருஷம் டேட்டாவுக்கு முன்னாடி என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் எப்படிலாம் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் இங்கே முதலீடு பண்ணுவது வரும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய கட்டமைப்புகளுக்கு மட்டுமே செய்வதல்ல இங்கே மூலதனம். நாங்கள் சம்பளம் கொடுத்து மற்ற செலவினங்கள் மூலமாக மானியங்கள் மூலமாக மக்களின் வாழ்வாதாரத்தை இது இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதுவுமே ஒரு வகையான முதலீடு தான். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம அதை ஏற்றுண்டா கூட, பட் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த ஒயிட் பேப்பரில் வந்து 78,000 கோடி நிதி பற்றாக்குறை அப்படின்றாங்க. சரி, 78,000 கோடி நிதி பற்றாக்குறை February 2026 வந்து சொல்லிட்டாங்க அவங்க. 2026 நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்கும் முன்னால் வாக்குறுதிகளை வந்து நீங்கள் கொடுப்பதற்கு முன்னாடியே நமக்கு தெரியும் 78,000 கோடி வருவாய் பற்றாக்குறை இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் அந்த வருவாய் பற்றாக்குறையை மீறி நீங்கள் வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க மக்களுக்குன்னா. 2,500 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறேன், அவர் 1000 கொடுத்தேன்னாரு, அப்புறம் அதிமுக 2000னாங்க, திமுக 2000 சொல்லி டமால்னு உடனே வந்து கோடை உரிமை தொகை 2,000 ரூபான்னு போட்டுட்டு இன்னொரு 2,000 நாங்கள் அப்புறமா தரோன்னு சொன்னாங்க. ஸோ இவர் உடனே 2,500 ரூபான்னு மாற்றினார். அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து இலவச பேருந்து, மகளிருக்கு மட்டும் இலவச பேருந்து அவங்க கொடுத்தாங்க, இவர் எல்லாருக்கும் இலவச பேருந்துன்றாரு. பயிர்க்கடன் தள்ளுபடின்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுப்பதற்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கையில் இருக்குது, எல்லார் கையிலையுமே இருக்குது இன்ஃபர்மேஷன். 78,000 கோடி ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் இந்த வருஷம் 26-27 தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த 78,000 கோடி வந்து அவங்க நிதி பற்றாக்குறை சொல்கிறாங்க. அது ஒரிஜினலாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 80,000 கோடியாக இருந்தது. ஒரிஜினலாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 80,000 கோடியாக இருந்தது. அப்புறமா 78,000 குறைஞ்சிது. அந்த 78,000 2,000 கோடி குறைஞ்சிது பார்த்தீங்க இல்லையா? அதை தாண்டி இந்த வருஷம் அவர்கள் கொடுத்த அந்த பணத்தில் வந்து உங்களுக்கு அந்த இது இருக்குது. போன வருஷத்துக்கு இந்த கோடை கால அந்த உரிமை தொகை 2,000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, எக்ஸ்ட்ராவா, எப்பவுமே இல்லாத கோடை இப்போ மட்டும் தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. 2,000 அட்வான்ஸாக கொடுத்தது சார், முன்கூட்டியே கொடுத்தாங்க, அட்வான்ஸாக கொடுத்தாங்க. அப்புறம் ஏப்ரலுக்கு உண்டான உரிமை தொகையை Februaryலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 3,000 ரூபாய் வந்து ஒரு 1,31,00,000 குடும்பங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி ரூபாய் வருது. அந்த 78,000 கோடியில் வந்து 4,000 கோடி இல்லை. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியலுக்காகவே நீங்கள் எப்போவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார நிபுணர்கள் சொல்லும்போது நீங்கள் ஒரு 2021 2026 கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த வருஷம் எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்காக இலவசங்களே அறிவிப்பாங்க. ஸோ உங்களோட கடன் சுமை ஜாஸ்தியாக போகும். ஓகே, உங்களுக்கே தெரியும் சார். இப்போ இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க சார், இப்போ வட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பே பண்ணக்கூடிய மாநிலங்களில், இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு தான் இருக்குது. அதை விட குஜராத்தையும் மகாராஷ்டிரையும் கம்பேர் பண்ணி 2 மடங்கு வட்டி தொகையை தமிழக அரசு செலுத்தி வருகிறதுங்கிறதையும் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கினா 8% வட்டி அப்படின்னா 80,000 கோடி. இது நீங்கள் வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன்ட்டு கூட போயிட்டு கால்குலேட்டர் கொடுத்து, இப்போ 10 லட்சம் கோடிப்பா 8% கடன்னா 80,000 ஃபினிஷ்ட். அதுதான் 77,000 நின்றுட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து தமிழக இப்போ இதில் வந்து நீங்கள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்லாம் கேட்க முடியாது. இதுக்கு எனக்கு என்ன முதலீடு பண்ணியிருக்க, வருமானம் இருக்க, அதே நீங்கள் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில் கேட்கலாம். பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி கடன் இருக்குன்றாங்க பார்த்தீங்களா? 3 லட்சம் கோடி கடனுக்காக எவ்வளோ வட்டி கட்டுறோம்? 8% கட்டுவோம். ஆனால் அங்கே வருகின்ற வருமானம் வெறும் அரை வட்டி தான் வருது. 0.5% தான் அங்கே வந்து நம்ம போட்ட மூலதனத்திலேருந்து நம்மளால் பணத்தை எடுக்க முடியுது. இது யார் சொன்னால்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே சொல்லிட்டார். ஸோ இந்த ஒயிட் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் நஷ்டத்தில் இயங்குது, வெறும் அரை வட்டி தான் நமக்கு பணம் கொடுக்குறாங்க, 8% வட்டியில் வாங்குகிறோம் நம்ம. அப்போது நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்கணும் அவர், இல்லை குறைஞ்சிருக்கிறீங்கன்றதை போட்டு காமிச்சிருக்கணும். அதே மாதிரி போக்குவரத்து துறையில் இயங்குகின்ற பேருந்துகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 ரூபாய் நஷ்டத்தில் ஓடிடுது 1 கிலோமீட்டருக்கு, அவங்களோட கணக்குப்படி. திமுக அரசாங்கம் 2021 வெள்ளை அறிக்கை. இப்போ அது 53 ரூபான்னு வந்திருக்குது. அப்போ 7 ரூபாய் நஷ்டம் குறைந்திருக்கிறதுன்றதை நீங்களே ஒப்புத்துக்கிறீங்களா?
சரி, நம்ம டேட்டாவை கொடுக்கும்போது அதான் அந்த பொதுத்துறைன்னு சொல்லும்போது சார் அவங்க கொடுத்திருக்கிறத போக்குவரத்து கழகங்களின் கடன் 43,565 கோடின்னு கொடுத்திருக்காங்க சார் வெள்ளை அறிக்கையில. கரெக்ட். இல்ல அதுதான். சரி, கடன் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ நிறைய இந்த பொதுத்துறை கடன்ல வர்றதை நான் சொல்றேன் சார். இதெல்லாம் பொதுத்துறை கடன்ல வர்றதுன்னு ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. ஆமா 3 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி மொத்தமா, நான் சொல்றது வந்து மொத்தமா உங்களுக்கு 3 லட்சம் கோடி. அதுல 2.71 கோடி வந்து டான்கட்கோ மின்சார பகிர்மான வாரியம் இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. மீதி ஒரு 40,000 கோடி இவங்க வாங்கியிருக்காங்க, 50,000 கோடி இவங்க வாங்கியிருக்காங்க. அதாவது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எஸ் கடன் வாங்கினது உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? அது என்னோட கேள்வி அதுதான். அப்போ சார் இதே அப்படி பார்க்கும்போது இப்போ நேற்றைய தினமே ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு 12,000 கோடி முதலீட்டில் 231 துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இப்போ இந்த இவ்வளோ டெபிசிட்டை வச்சுக்கிட்டு இதை எப்படி சார் மேனேஜ் பண்ண போறாங்க? இல்லை இது வேற, டெபிசிட்டு வேற, நம்மளோட வாழ்க்கைக்கு உண்டான முதலீடுகளை பண்ணுவது என்பது வேற. இதற்காக நம்ம அதை வந்து நிறுத்திடக்கூடாது. அதில் வந்து எனக்கெல்லாம் மாற்று கருத்தை இல்லை. ஆனால் இந்த 12,000 கோடி ரூபாய் போட்டு மின் பகிர்மான நிலையங்களை நீங்கள் உருவாக்குறீங்க இல்லையா, அதுலேருந்து எவ்வளோ யூனிட்ஸ் வரப்போகிறது, அந்த யூனிட்ஸ்லாம் வந்து கரெக்டான விலைக்கு நம்மளால் விற்க முடிகிறதா, ஸோ அதுக்கு என்ன வருமானம் நம்ம வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம், அந்த வருமானம் வந்துதான். இதை வந்து ஆண்டுதோறும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கொள்முதல் பண்ணுகின்ற நிலக்கரியோட அந்த எரிக்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கலோரிஃபிக்கல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நீங்கள் மின்சாரத்தை எடுத்துக்கொள்கின்ற அந்த திறனுக்கு பேர் கலோரிஃபிக் வேல்யூ. அந்த கலோரிஃபிக்கல் வேல்யூ 2000 கேல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு அளவுகோல் வச்சுக்கோங்க, 2000 அளவுகோல் இருக்கணும் அது. ஆனால் இவர்கள் வாங்குகின்ற நிலக்கரி எல்லாம் முற்காலத்தில் 130லேருந்து 150 தான் இருந்தது. அதாவது நீங்கள் வந்து ஒரு டன் நிலக்கரியை வாங்கி 10,000 யூனிட் தயாரிக்கிறீங்க அப்படின்னா, உண்மையான அந்த 2000 கேக்காலில் வாங்கியிருந்தா, ஆனால் இவர்கள் வாங்கினது வந்து வெறும் 50,000 யூனிட்டை மட்டுமே தயாரிக்க முடிந்தது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நிலக்கரியை வாங்குறீங்க, அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா நம்ம பணத்தை செலவு பண்ணணும், எவ்வளோ கடன் வாங்கணும், இதுதான் மிக முக்கியமான காரணம். நீங்கள் மின் நிலையங்களை அமைங்க, துணை மின் நிலையங்களை அமையுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12,000 கோடி செலவு பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரண பொதுமக்களின் கேள்வி என்னவா இருக்குன்னா சார், இப்போ இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்றீங்க, இப்போ இவ்வளோதான் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண போறோன்னு சொல்றீங்களே, இதற்கான வருவாயை நீங்க எங்க இருந்து கொண்டு வருவீங்க அப்படின்னு ஒரு சாதாரண பொதுமக்கள் கேள்வியா இருக்கு சார். இப்போ 75,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியும் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதை எப்படி நீங்க ஈடுகட்ட போறீங்க அப்படிங்கறத சாதாரண பொதுமக்கள் கேள்வியா இருக்கு சார். இல்லைங்க, பொதுமக்கள் கேட்டாலாவது பரவாயில்லைங்க. நிதியமைச்சர், இப்போ இருக்கிற நிதியமைச்சர் அவர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, 25,000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து மானியங்கள் கொடுத்தீங்க. யார்? திமுக அரசாங்கத்தை பார்த்து. மகளிர் உரிமை தொகை, அப்புறம் வந்து இலவச பேருந்து பயணம், பயிர்க்கடன்லாம் தள்ளுபடி பண்ணீங்களே, இதுக்கெல்லாம் 25,000 கோடி ரூபாய் உங்களுக்கு செலவாச்சுங்க. எந்தவித நிதி ஆதாரங்கள் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ இலவசங்களை கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி சாயங்காலமே வந்து 75,000 ரூபாய் கீழே இருக்கிறவங்களுக்குலாம் பயிர்க்கடன் தள்ளுபடி, அதுக்கு 6,000 கோடி ரூபாய் செலவாகும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 200 யூனிட் வந்து யாரெல்லாம் 200 யூனிட் கீழே கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து விலையில்லா மின்சாரம், அதுக்கு ஒரு 1,000 கோடி ரூபாய். ஸோ நீங்கள் 25,000 கோடிக்கு கேள்வி கேட்டிங்களே, அப்போ இந்த 7,000 கோடிக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கா? இதை கேட்கணும்ல, தங்கம் தென்னரசு கேட்பார். ஸோ நீங்கள் வந்து அதாவது இந்த ஒரு ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட்டு, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷனில் இது அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும்போது பேசுறது கரெக்டு. அவங்கள கேட்ட கேள்வி நம்மையும் யாராவது கேட்பாங்களேன்ட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ 7,000 கோடிக்கு எங்கே வந்து நிதி ஆதாரங்கள் இருக்கிறது? நிதியமைச்சர் ரொம்ப கிளியராக பாயிண்ட் அவுட் பண்ணுறது, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் அப்படிங்கிறாரு சார். எல்லாவற்றையும் தாண்டி அவர் அதை தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. நிர்வாக சீர்கேடு தான் இது, ஊழல்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு இது வந்திருக்கு அப்படிங்கிறத கோட் பண்ணுறாரு. இல்லை 2 விஷயம். ஒன்று ஊழல்னால, இன்னொன்று மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ வந்து முன்னமே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர் குறிப்பிட்ட மாதிரி இந்த கனிம வள கொள்ளை, அப்புறம் வந்து இந்த மின்சார வாரியத்தில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸில் நடந்த அந்த வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்குவது, துறை சார். கனிம வள கொள்ளைன்னு சொல்லும்போது, இப்போ இந்தியாவிலேயே இந்த கனிம வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழக மாநிலம்னு ஓரளவுக்காவது ஒப்பிட்டு சொல்லலாம் இல்லையா சார்? அப்போ அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கும்போது அதன் மூலமாக வரக்கூடிய வருவாய் கரெக்டாக வந்தாலே ஓரளவு இதை மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா சார்? சார், அதாவது எனக்கு நினைவு தெரியல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த இந்த லாரியில மண் லோடு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டோக்கன்னா போடணும். ஓகே, டோக்கன் மூலமாக போட்டு ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளோ டன் எடுத்திருந்தா 500 லாரிகள் போயிருக்க வேண்டும் இந்த கணக்குப்படி. ஆனால் அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 500 லாரி போகவே இல்லை, 100 150 லாரி தான் போயிருக்குது. ரசீது அதுக்கு தான் போட்டிருக்கிறாங்க. மீதி 350 லாரி காணும். ஆனால் அதுக்கு எங்கே ரசீதுன்னே தெரியல. பொருளை காணும், பணம் எங்கே போச்சுன்னு தெரியல. இது ஒரு பெரிய ரசீது, எங்க ரசீது வேற யாரோ போட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3% நம்மளோட ஜிஎஸ்டி உள்நாட்டு உற்பத்தி லீக்கேஜஸ் இருக்கிறது. 2-3%னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய்கள். இது நம்ம சொல்லலை, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். சொன்னதுனால அவரை வந்து இலாக்கா மாற்றிட்டாங்க, ஐடி துறைக்கு அமுச்சு விட்டாங்க அவரை. தெரியும் உங்களுக்கு, நிதித்துறையில் இருந்தார், நல்ல டீட்டெயிலாக அவர் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ கடன் 13.18 லட்சம் கோடி கடன் வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க சார். இப்போ அங்கே அந்த ப்ரெஸ் மீட்லேயே பார்க்குறோம், அமைச்சர் அருகில் இருக்கக்கூடிய நிதித்துறை சார்ந்த அதிகாரி சொல்கிறாரு, எல்லாமே மத்திய அரசின் அனுமதியோடு வாங்கப்பட்ட கடன், அவர்களோட ஒத்திசைவோடு வாங்கப்பட்ட கடன், அப்படிதான் அவர் சொல்றாரு. அப்போ இந்த டெபிட் வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருந்து தான், இந்த கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு இதை எடுத்துக்கலாமா சார்? அப்படி கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு லோன் வாங்குறீங்க, உங்கள் சம்பளத்தோட அடிப்படையில் பேங்க்கில் வந்து லோனை ப்ராசஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அதற்காக அந்த பேங்க் வந்து உத்தரவாதமாக்க முடியுமா? பேங்க் வந்து ஒரு வரைமுறை வச்சுருக்குறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். உங்கள் சம்பளம் 10 லட்ச ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து 70% நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு செலவுகளுக்கோ இல்லை மற்ற செலவுகளுக்கோ பர்சனல் ஒர்க்கெல்லாம் செலவு பண்ணிட்டு 30% உங்களால் சேவ் பண்ண முடியும். அப்போ 3 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு உங்களுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி, மாதத்துக்கு 25,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரி உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்குன்னு ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க. அதை மாதிரி மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்தோட ஜிஎஸ்டிபியை கணக்கில் கொண்டு ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் இந்திய அரசாங்கம் இன்க்ளூடிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட கடன் எவ்வளோ வாங்கலான்றதை வந்து கணக்கிட்டு 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் வாங்குவாங்க, 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்குவாங்க. அந்த 40%ஐயும் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட ஒட்டுமொத்த கடன் ஜிடிபியில் வந்து ஜிஎஸ்டிபியில் வந்து 26% மட்டும் இருக்கலாம் வருஷத்துக்கு. இப்போ நம்ம வந்து 10 லட்சம் கோடி வச்சிருக்கோம், நம்ம ஜிடிபி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2,80,000 கோடி வரைக்கும் கடன் வாங்கலாம். 2,60,000 2,80,000 வரைக்கும் பீக்காக கடன் வாங்கலாம். இது ஓவரால் கேப். அதுக்கப்புறம் அந்த வருஷத்துக்கு உண்டான கடன் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து 3.5% உங்களோட ரெவென்யூ டெபிசிட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வருவாய் பற்றாக்குறை, அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் சொல்லுவாங்க, பற்றாக்குறையாது. அப்புறமா வந்து இந்த பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 3.5% மட்டுமே இருக்கலாம் அந்த வருடத்தோட ஜிடிபியோட. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு பார்த்து உங்களுக்கு இவ்வளோதான் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க, அதுக்கு மேலே வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் உங்களோட தாங்கும் திறன் இருக்கிறது. அதுதான் கணக்கு. வருமானத்தை ஈட்டக்கூடிய திறன் எவ்வளோ இருக்குது, உங்களோட தாங்கம் பே பண்ணுற எபிலிட்டி இருக்கு இல்லையா, இதை வைத்து கொண்டு கொடுக்குறாங்க. அதனாலேயே நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒப்புதலோட கொடுக்குறாங்கன்றது கிடையாது. எப்போ சொல்லலாம் அப்படின்னா, மெட்ரோ 2 திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, மெட்ரோ 2 நமக்கு இங்கே சென்னையில் வந்து ஃபேஸ் 2 மெட்ரோ, அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம், கடன் கொடுத்துருக்குறாங்க. அந்த கடனுக்கு முதல் 5 வருடங்களுக்கு மத்திய அரசாங்கமே வந்து கேரண்டி. நம்ம புக்கில் அந்த கடன் ஏறாது, அந்த கடன் இதில் ஏறல, கிட்டத்தட்ட ஒரு 40,000 காட்ட முடியாது. ஏன்னா அது மத்திய அரசாங்கம் கேரண்டி கொடுத்துட்டாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அது நம்ம கணக்கில் ஏறும். ஸோ அது மாதிரி இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10,78,000 கோடி தமிழக அரசு மேலையும் ஒரு 3 லட்சம் கோடி வந்து பொதுத்துறை இருக்கு. சார் அப்படி பார்க்கும்போது ஒரு தனிநபர் மீது கிட்டத்தட்ட 1,28,000 ரூபாய் கடன் இருக்கு சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் கேம்பெயின்ல சொல்லும்போது தாய்மாமன் சீர் கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு, மாதம் 2,500 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு, மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு, இது எல்லாம் விவசாயிகளுக்கு அறிவிச்சிருந்தாரு, அப்புறம் மாணவர்களுக்கு. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்போ உலாமாக்களுக்கெல்லாம் மானியம் 2 வீலருக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவரே 1 லட்சம் ரூபா கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு அரசின் வாயிலாக. ஆனா கடனே 1,28,000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இப்போ இதை வெள்ளை அறிக்கை திமுக அரசு பிடிஆர்
நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்கள் வெளியிட்ட உடனே அதுக்கப்புறம் சொத்து வரி ஏற்றுனாங்க. எல்லா அரசியலில் இருக்கக்கூடிய எல்லாமே டேக்ஸை ஹைக் பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க என்ன சொல்ல வராங்க சார்? இப்போ இப்படி இருக்கு, நாங்கள் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட காசு இல்லை, வேறு வழி இல்லாமல் எல்லாவற்றையும் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாங்களா, இல்லை வேற இதெல்லாம் ஏற்றாமலே தமிழக அரசு மக்கள் மீது எந்தவித கடன் தொல்லையோ இல்லை வேறு தொல்லைகளையோ கொடுக்காம இந்த அரசு நடந்துரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? அதாவது என்ன ஒரு வித்தியாசம் திமுக அரசாங்கத்துக்கு இவங்களுக்குன்னா, திமுக அரசாங்கம் 505 வாக்குறுதிகள் ப்ளஸ் 7 ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த ஒரு திருச்சி மாநாட்டில் 512 கொடுத்தாங்க. இவங்க அவ்வளோலாம் கொடுக்கல. இவங்க வந்து 25-30 வாக்குறுதிகள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கே 75,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வேணும் தமிழகம் முழுவதும். இந்த இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் இதெல்லாம் இனிமேல் கேட்காதீங்க, ஏற்கனவே நம்ம கடன் சுமையில் தத்தளிச்சு போகிறோம், அதனால வந்து இப்போ 78,000 கோடின்ற 48,000 கோடி ரெவென்யூ டெபிசிட் இருக்கு. அந்த 48,000 கோடின்றது 91,000 மாற போகிறது. ஸோ அந்த 91,000 மாறிடுச்சு அப்படின்னா இன்னொரு 40,000 கோடி நான் கடனை வாங்கணும். அதனால 40,000 கோடி கடனை வாங்கணும். அதனால வந்து எங்கள்கிட்ட கேட்காதீங்க. மறைமுகமான ஒரு செய்தியை வந்து இந்த வெள்ளை அறிக்கை மூலமா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ அது அந்த ஏற்கனவே இந்த பயிர் கல்வி கடன் கொடுத்துட்டு பயிர் கடன் ரத்து கொடுத்துட்டாங்க, ஈபி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கம்னால மானியங்கள் கொடுக்க முடியுமா தெரியல, அதிகப்படல. அதனால நான் சொல்றேன், நல்ல திட்டங்கள் தொடரும்ட்டாங்க. அது நல்ல திட்டங்களோ இல்லை வந்து தாவேகாக்கு எதிரான திட்டங்களா கூட இருக்கலாம். ஆனா வந்து ஏன்னா அதை கை வச்சாங்க அப்படின்னா வரப்போற லோக்கல் பாடி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 2009 உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் இதுவும் இப்போ காங்கிரஸ் வேற இங்க வந்துட்டாங்க. அவராது இப்போ லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருந்தார் திமுகவோட இருக்கும்போது. இப்போ அந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இது என்னாகும் தெரியல. ஸோ அதனால் அது வேறு திக்குன்னு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த தேர்தல்களை மனதில் வைத்துக்கொண்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஜூலை மாதம் மின்சார கட்டணம் உயரும். ஏன்னா வருஷம் ஜூலை மாதம் வந்து மின்சார கட்டணத்தை நம்ம பார்த்துருக்குறோம். போன வருஷம் மட்டும் உயர்த்தலை. ஏன்னா போன வருஷம் ஏன் உயர்த்தலைன்னா ஒரு தேர்தல் வருதுனால. ஸோ 24 ஏற்றினாங்க, 25 ஏற்றினாங்க. இப்பயும் 26 ஏற்றிடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. அதனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து உதயமின் திட்டத்தை வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் வந்து எடப்பாடி ஜெயலலிதா அம்மா கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. அதனால தான் வந்து ஏற்றுறோன்னுவாங்க. ஆனால் ஏற்றுற பணம்லாம் நமக்கு தான் வரும். ஏற்றுற மின்சார கட்டணம் உயர்ந்தால் பணம் நமக்கு தானே வரும். அதனால மின்சார வரி நமக்கு தானே வருது. ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி வந்தால் நம்ம வந்து கடன் இந்த டான்கட்டுகளில் வந்து கடன் ஏறிக்கொண்டே தான் இருக்கும். இதனையுமே வந்து அமைச்சர்கள் பொதுவெளியில சொல்றாங்க, தமிழகம் வந்து 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் உள்ள மாநாடாக இந்தியாவில் தமிழகம் இருக்கிறது. இப்போ தொழில்துறையுமே தமிழகத்தை நோக்கி தான் படையெடுத்து வருகிறது. அண்டைய மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய வட்டி விகிதம் வந்து கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க வந்து அதை சமாளிக்கிற மாதிரியுமே ஒரு பேச்சு பேசுறாங்களே சார். இது எந்த விதத்தில் உண்மை தன்மை கொண்டது இது சார்? அதாவது எல்லா மாநிலங்களும் இங்கே ஓடி வராங்கன்னு சொன்னீங்க இல்லையா? வெள்ளை அறிக்கை கேட்டோம். வெள்ளை அறிக்கை காமிச்சிட்டாங்க 10,00,000 கோடி அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? வெள்ளை பேப்பரை காமிச்சாங்க. நீங்கள் 10,74,000 கோடி இங்கே முதலீடுகளாக வந்து இருக்குதுன்னா டேட்டா கொடுக்க வேண்டியதானே? டேட்டா கொடுக்காம முன்னாடி உள்ள திமுக அரசாங்கம் வந்து வெள்ளை அறிக்கையை வெத்து பேப்பர்னு காமிச்சிட்டு போயிட்டாங்க. குறிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்த உடனே இப்போ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அம்மா வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. தென்கொரியாலாம் போயிட்டு வந்தாங்க அவங்க. பட் இந்த அரசாங்கம் என்னென்ன துறைகளில் வந்து ஒரு முன்மாதிரியாக விளங்க போகுது, இவங்களோட வந்து ஒரு பொருளாதார கொள்கை என்ன, அதெல்லாம் வந்து ஒரு விவரித்து ஒரு கொள்கை வந்து வெளியில் வந்து ஒரு பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி வெளியில் வரணும். ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி வெளியில் வந்ததுக்கப்புறம் இவர்கள் வந்து இங்கே வந்து கல்விக்காக என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து வரப்போகின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, செமிகண்டக்டர் இருக்குது, இந்த மாதிரியான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜிஸ் இருக்கு பார்த்தீங்க. இதற்காக இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகிறது? பாலிசி மேக்கிங் பற்றி சொல்கிறீங்க? ஆமாம், பாலிசி மேக்கிங். ஆமாம், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ், நல்ல ஒரு எஜுகேட்டட் பீப்புள். அதாவது வந்து இது எந்த அரசாங்கங்கள் எந்த கழகங்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, இங்கே இருக்கிறவங்க வந்து ஸ்கூலில் போயிட்டு படிச்சுட்டு காலேஜில் போய் படிச்சுட்டு ஓகே நல்லபடியாக சோஷியலி செக்யூர்டு பிளேஸில் நம்ம இருக்கோம், நல்லபடியாக அடுத்த நிலைமைக்கு போகணும், நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், ஆண்டர்பிரனராக மாறுவாங்க, இல்லை பிஸ்னஸ் சென்டரே இங்கேயே வந்து செட்டப் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கிற தமிழ்நாடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கு. அதனால வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று என்ன பண்ணணும்னா,
வெளிநாடுகளிலிருந்தோ இல்லை வெளி மாநிலங்களிலிருந்தோ முதலீடுகள் இங்கே வருவதற்குண்டான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்த வேண்டும். சரி, இப்போ அமைச்சர் வந்து பேசும்போது நம்ம பார்க்குறோம் சில சமயங்களில் பிடிஆர் அவர்கள் அந்த நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போதே பயங்கர ட்ரோல் ஆனது. அவருடைய தமிழ் உச்சரிப்பு அந்த முறையெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அதே போல் இப்போது தாவேகா அமைச்சர் நிதி அமைச்சர் பேசும் பொழுதுமே சில வார்த்தைகளுடைய உச்சரிப்பு தவறாயிடுச்சு. அதை வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிதிநிலை அறிக்கை அந்த ஒயிட் பேப்பர் எண்டில் வந்து திருக்குறளையும் குறிப்பிட்டு சில ஆக்ஷன் எடுக்கணும், அப்போ தான் அது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஐ திங்க் கொஞ்சம் நம்ம கடந்து போயிடலாம். அதாவது உச்சரிப்பு, அதாவது நீங்கள் நல்லா உச்சரிக்கிறீங்களோ நல்லா உச்சரிக்கலையோ, எனக்கு வந்து பேங்க்கில் வந்து பணம் வேணும், கல்லா கட்டணும், வேறு ஒன்றும் இல்லை. கல்லா வந்து வேறு யாரும் கட்டக்கூடாது. இங்கே இருக்கிற வருமானம் கரெக்டாக ஓகே நல்ல ஒரு இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஐடி செக்டார் மூலமாக அரசாங்கத்துக்கு வரங்கள் பத்திரப்பதாக இருக்கட்டும், இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டாஸ்மாக், எங்கே பணம் வந்து அரசாங்கத்தோட வருவாய் இருந்தாலும் அது கரெக்டாக கம்ப்யூட்டர் மூலம் கணக்கில் காட்டப்பட்டு வங்கியில் செலுத்தப்பட வேண்டும், கஜானாவில் சேர்க்கப்பட வேண்டும். தமிழ் என்ன வேணா பேசிக்கோங்க, என்ன இல்லை. குஜராத்தை ஒப்பிட்டு பேசிட்டாருன்னு இங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படி தமிழகத்தை எப்படி நீங்கள் வந்து அந்த குஜராத்தோடு ஒப்பிடலாம் அப்படிங்கிற பேச்சுமே எழுந்திருக்கிறது. ஏங்க, குஜராத் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம். அங்கே வந்து மதுபான கொள்கை கிடையாது. மதுபானம் இல்லாமையே அவங்க வந்து ரெவென்யூ டெபிசிட் இல்லாமல் பாசிட்டிவாக சர்ப்ளஸ் பட்ஜெட் சமர்ப்பிக்கிறாங்க. நம்ம வந்து டாஸ்மாகில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி வருமானம் வருது. அதை தாண்டி இங்கே வந்து நம்மளே சொன்னோம், கனிம வளங்கள் இங்கே வந்து இல்லை, எந்த வளங்கள் இல்லை இந்த திருநாட்டில்ன்ற மாதிரி நம்ம பாடி மாதிரி அவ்வளோ வளங்கள் இங்கே இருக்குது. அப்படி இருக்கும் போதும் வருடம் 50,000 கோடிக்கு மேலே நம்ம வந்து டெபிசிட் பட்ஜெட்டை வந்து நம்ம தாக்கல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஸோ பெஞ்ச்மார்க் பண்ணும்போது நம்ம தமிழகத்தை பெஞ்ச்மார்க் பண்ணிக்க முடியாது. ஏன்னா போன வருஷமே உங்களுக்கு வந்து ஒரு வீக்கான பட்ஜெட், அதுக்கு முன்னாடியான பேட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது வேற எந்த மாநிலம் தாண்டி, ஏன்னா அது ஏன் பண்ணுறாங்கன்னா, சார் திமுக 2020 வெள்ளை குஜராத்தை கம்பேர் பண்ணிருப்பாங்க, கர்நாடகா கம்பேர் பண்ணிருப்பாங்க, மகாராஷ்டிரா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் நீங்கள் 2021 என்ன பண்ணீங்களோ 2026 இவர்களும் அதை எடுத்து பண்ணுறாங்க. அதுலேருந்து நல்லதை எடுத்துக்கலாமே. ஏன் குஜராத் இல்லை, அவங்க குஜராத்தி மொழி பேசுவதனாலே நமக்கு என்ன அண்டை மாநிலம்? அவங்க இல்லையே, அவங்க ஹிந்தி பேசலையே, நமக்கு ஹிந்தி தானே பிடிக்காது, அவங்க குஜராத்தி தானே பேசுறாங்க. ஸோ அதனால என்ன சார், இப்போ இவர்களுடைய இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா சார்? இப்போ இவர்களுடைய பட்ஜெட்ல என்ன விதமான எதிர்பார்ப்பை மக்கள் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? சரி, மக்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான பெரிய ஒரு சலுகைகள்லாம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. குறிப்பாக அந்த டாப்ஸ், தமிழ்நாடு அஷூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்க இல்லையா, அதுக்கு வந்து 5,000 கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க. வருஷம் 5,000 கோடி ரூபாய். அது அடுத்த வருஷம் வரும்போது 10% ஜாஸ்தியாகும், அதுக்கு 10% ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மரிய வில்சன் அவர்களே, நிதியமைச்சர் அவர்களே சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ அந்த 5,000 கோடி ரூபாய்க்கு பணம் எங்கேருந்து கிடைக்க போகுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம சொன்ன மாதிரியே முன்னாடி இந்த 1,000 கோடி ரூபாய் இந்த படிக்கும் இந்த 1,000 கோடி ரூபாய் இபிக்கு அந்த 200 யூனிட் இலவச மின்சாரத்துக்கு எங்கேருந்து கிடைக்க போகிறது. இதை தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரெவென்யூ டெபிசிட் 48,000 கோடி இருக்கு, 91,000 கோடியாக இன்க்ரீஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வருமானத்தை அதிகமாக இவர்கள் கணக்கிட்டு விட்டார்கள், செலவுகளை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள். ஒரு பாலா ஒன்று போட்டு 91,000 கோடி இருக்கு, உங்களுக்கு ரெவென்யூ டெபிசிட் ஜாஸ்தியாக போகுது, விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி அதிகமாக கடன் வாங்க போறோன்னு போட்டார். ஸோ இவ்வளோ நாம் வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். நான் சொன்ன வாக்குறுதிகள் கண்டிப்பாக இந்த மேல அதுக்கு அடுத்த வருஷம் கூட வர வாய்ப்புகள் கிடையாது. 2029 சொல்ல முடியாது. ஆனால் எப்படி ஒரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மக்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வாங்கி கொடுத்ததோ, இப்போ இன்னைக்கு 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது, கரெக்டுங்களா? விஜயபாஸ்கரும் வந்து ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள், விஜயோட ஒரு தொகுதி, ஜோசப் விஜயோட ஒரு தொகுதி திருச்சி கிழக்கு, அப்புறம் இவர் சி விஜயபாஸ்கர் விராலிமலை, 6 தொகுதி. 6 தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கு வரதுக்கு முன்னாடி ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க அதே ஃபார்முலா தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட மாடல் 2.0 தானே சொல்றாங்க. இப்போ ஏற்கனவே திராவிட மாடல் 1.0, அதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்படியே ஒன்றிய அரசு எங்களை வஞ்சித்து விட்டது, இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா.
அந்த 2.0 மாடல் இந்த 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருவதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு வாக்குறுதி வந்து அவர் வந்து நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பதற்காக ஒரு சாத்தியம் இருக்கு. சார், இப்போ மத்திய அரசோடு இவர்கள் இணக்கமாக செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்களா? இவங்க கேட்கிற நிதியெல்லாம் மத்திய அரசு கொடுத்துருமா சார்? மத்திய அரசோட இணக்கமா போகணும், இணக்கமா இல்லை சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி எந்த நிர்பந்தமும் கிடையாதுங்க. உங்களோட ரைட்ஸ் என்ன, அதுக்கு யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வந்து சரியான ஆவணங்களை சமர்ப்பில் என்றால், குறிப்பாக பிஎம்ஸ்ரீ திட்டத்திற்காக ஒரு 3500 கோடி ரூபாய் கிட்ட நிதி வரணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த 3500 கோடி ரூபாய்க்கு முதல்ல வந்து 2200 கோடி ரூபாய் வரணும். பார்த்தீங்களா, 2052 அது என்ன ப்ரோக்ராம்காக பணம் நமக்கு வரணுமோ அந்த ப்ரோக்ராம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா, அந்த கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து அந்த தொகை வந்து நமக்கு விடுவிக்கப்படும். இன்ஃபேக்ட் செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, இப்ப பேரிடர் காலத்திற்காக தொகை மேனேஜ்மெண்ட் அந்த அமௌண்ட் பெரிய ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டதா சொல்லியிருந்தாரு. ரிலீஸ் பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க கொள்கைக்கு எதிராக இருக்க, பாஜக கொள்கைக்கு எதிராக இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா மக்கள் கொள்கைக்கு எதிராக மக்கள் விரோத ஆட்சியை வந்து நடத்தாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேண்டிய தொகை அங்கேருந்து வரும். நம்ம அதை கேட்டு நம்மளே கொஞ்சம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி ஜிஎஸ்டி கம்பன்சேஷன் செஸ் நம்ம வந்து கரெக்டாக 65,000 கோடி ரூபாய் நமக்கு வந்தது, நீங்க கேட்கவே இல்லை, வந்தது பணம் நமக்கு. தொகை கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்திலிருந்து வரும். சார், இப்போ திமுக ஆட்சி காலத்தில் இந்த பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பொருளாதார மேதைகளை போட்டிருந்தாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க இருந்தாங்க, அப்புறம் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் இருந்தார், இன்னும் சில வெளிநாட்டினர்கள், மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. அப்போ அது போல இந்த தாவேக அரசும் ஏதாவது ஒரு பாலிசி முன்னெடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து வெறும் ஒரு கண்துக்காக அவங்க பண்ணினாங்க தெரியுது அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ரெவென்யூ செக்ரட்டரிஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே திறம்பட நல்ல ஒரு என்ன சொல்கிறது நிதி ஆளுமை கொண்டவர்கள். அந்த நேற்று பேசின அவர் கூட சொல்கிறார், அரசு கொடுத்த இந்த கட்சி கொடுத்த அந்த வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றுவது வந்து எப்படி சாத்தியமாக்கப்பட வேண்டும் என்றது நிதித்துறையில் உள்ள அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எது சாத்தியமோ எது சாத்தியமே அங்கே தான் தெரியும், கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். நீங்கள் வெளியிலேருந்து வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடலாம், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது, கல்லால பணம் இருக்கா இல்லையான்னு சொல்ல போகிறது அங்கே உள்ள ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள செக்ரட்டரி அவங்களோட அசிஸ்டன்ஸ் தான். அதனால் அவர்களுக்கு தெரியாமல் வந்து கண்டிப்பாக புதுசாக ஒன்று கொண்டு வந்துட முடியாது. எஸ், அதை தாண்டி அதை வச்சுக்கலாமே தவிர இன்னைக்கு தேதியில் வருமானம் எங்கெல்லாம் லீக் ஆகுது, பைசா எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவாகுது, இந்த ரெண்டும் வந்து சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்லேயே இருக்குது. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க நம்ம தமிழக நிதிநிலை அறிக்கை வருடாந்தோறும் ஆராய்ந்து ஆடிட் செய்து தணிக்கை செய்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ஸை படித்தாலே போதும், எங்கெல்லாம் பணம் விரயமாகிறது, எங்கெல்லாம் பணம் நமக்கு வர வேண்டியது நின்று போயிருக்குன்னு தெரியும். அதை வந்து கண்டிப்பாக அதை ஆராய்ந்து பார்த்தாலே போதும், கண்டிப்பாக நிதி நிலைமை வந்து நல்லபடியாகும். சார், இப்போ இந்த தாவேகா ஆட்சியில வந்து நிழல் முதல்வராக ஆதவ் அர்ஜுனா தான் இருக்கிறாரு, அவர் தான் கை ஓங்கி இருக்கிறது, எல்லா டீலிங்குமே அவர் தான் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது வெளியில பேச்சு எழுந்திருக்கிறது சார். இது எல்லா ஆட்சி காலத்திலுமே நம்ம பார்த்துட்டு வரோம், ஒவ்வொருத்தவர் இருக்கிறதாக பேசப்படுகிறத பார்க்குறோம். இந்த ஆட்சி காலத்தில் இவருடைய பெயர் இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே ஜாஸ்தி அடிபடுது சார், அது உண்மைதானா? அது ஏன் அப்படின்னா, அது விஜயே வந்து அதை வந்து என்ன சொல்றது, அவர் வந்து நேரடியாக மக்களை சந்திக்கலை, நேரடியாக ப்ரெஸ்ஸை சந்திக்கல. அவர் பேச ஆரம்பிக்கும் போது தான் வந்து உண்மையிலே வந்து இது மாதிரியான நம்பர் 2 நம்பர் 3 இருக்க மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து பேசுவது குறைய ஆரம்பிக்கும். அவர் பேசாத வரைக்கும் இவர்கள் வந்து கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பேசும்போது உங்களுக்கு வந்து இது மாதிரியான இது உண்மையாக இருக்கலாம், ஆனால் ஒரு பிம்பமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. பட் இதை உடை தெரிய வேண்டும் என்றால் முதலமைச்சர் வந்து நேரடியாக மக்கள்கிட்ட பேசணும். அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், அந்த துறை பற்றிய நடவடிக்கைகள். இப்போ வந்து நிதித்துறைனா நிதித்துறையில் உள்ள மரியவல்சன் கொடுக்கணும், அப்புறம் விவசாயத்துறை அமைச்சர் கொடுக்கணும், மின்சாரத்துறை அமைச்சர் கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய துறை சார்ந்த கோரிக்கைகள், துறை சார்ந்த மானியங்கள் வரும்போது அதனுடைய விவாதத்தில் பங்கு பெற்று அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாங்க அப்படின்னா தென் இது வந்து ஒரு தனிநபரை சார்ந்த கட்சி இல்லை, தனிநபர் சார்ந்த அரசாங்கம் இல்லை, நிழல் முதல்வர் வந்து இவர் கிடையாது அப்படின்றது புரிய வைக்குவதற்கு நீங்கள் மக்களோடு நேரடியாக உரையாட வேண்டும். மக்களோடனா ப்ரெஸ்ஸோட உரையாட வேண்டும். அப்போதான் ப்ரெஸ் மூலமாக மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சென்றடையும். மக்கள் மனசில் உள்ள கேள்விகளை ப்ரெஸ்ஸு கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த ப்ரெஸ்ஸுக்கு உண்டான பதிலை நீங்கள் வந்து கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு மாயை வந்து விலக ஆரம்பிக்கும். இது இல்லை அப்படின்னா இது உண்மையாக மாறி போகும்.
சார் இப்போ சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நிறைய எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. பொதுமக்களிடையே பெரிய ஒரு பயத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பாலியல் தொல்லை சீண்டல்கள் அதிகமாக இருக்கு. இது எல்லா ஆட்சியிலும் இருக்குதான் அப்படிங்கிறோம். ஆனாலும் இவர்கள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு வந்தாங்கிறதுனால தான் இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் எழுகிறது. சிங்கப்படை அப்படிங்கிற ஒரு தனி பிரிவையுமே ஏற்படுத்தியிருந்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து ஒரே நாள்களில் பல்வேறு இடங்களில் குற்றச்சம்பவங்கள் அதிகமாக நிகழும் போது இன்னும் பயத்தை ஏற்படுத்துகிறது. இதையெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாரா முதல்வருக்கு இந்த செய்தி எல்லாம் போகிறதுன்னு நினைக்கிறீங்களா சார்? சரி, ஒன்று, இந்த சிங்க பெண் படை 2500 பெண் காவலர்கள் நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னாங்க. 2500 புதிதாக பெண் காவலர்கள் நியமித்திருக்கிறாரா, இல்லை ஏற்கனவே இருக்கிற பெண் காவலர்களை வந்து இந்த துறைக்கு இந்த படைக்கு மாற்றியிருக்கிறாரா? இந்த படைக்கு மாற்றியிருக்கிறார் அப்படின்னா இது வரும் கண் துடைப்பு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இங்க 2500 மாற்றி விட்டுட்டாருன்னா ஏற்கனவே அவங்க பார்த்து அங்கே ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ இப்போ ஓகே, இதை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் பார்த்த இடங்களில் குறைபாடுகள் வரும், ஆள் குறைப்பு இருந்திருக்கும், அதில் அங்கே ஜாஸ்தி ஆகும். ரெண்டாவது வந்து இது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி கவர்மெண்ட், அரசாங்கத்தில் வந்து அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஸோ அவர்களோட கண்காணிப்பில் தான் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு வந்து ஓகே, சூப்பர்வைஸ் பண்ணுறது வந்து அமைச்சராக இருந்தாலும் இந்த கேஸில் வந்து ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருக்கிறாரு. இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீக்னஸ் இந்த சிஸ்டம்ல இது அது வந்து ஊர்ஜிதமாக பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் உடனே போதை கலாச்சாரம் இருக்குது, போதை கலாச்சாரம் இருந்ததுனால தான் இன்னும் அது தொடர்ந்து நடைபெறுகிறது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ஏற்புடைய வாதமே இல்லை. இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த போலீஸ் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து எங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கள ஆய்வு போயிட்டு அங்கே தடுத்து நிறுத்துவதற்கு வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து உரிய அதிகாரம் இருக்கிறது, உரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை என்பது ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் துறைக்கு ஈடானது, நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அதனால நீங்கள் அவங்கள எம்பவர் பண்ணணும், இன்டராக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கட்டுக்கோப்பில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செய்வதற்கு வந்து கண்டிப்பாக ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து நேரம் போகணும், அதை நேரம் ஒதுக்குவார்னு நம்புவேன். ஆனால் ஒழுங்கு நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திகிலாக தான் இருக்கிறது. சார், நிறைவாக கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைத்து 5 ஆண்டு பதவிக்காலத்தை திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? பண்ணிடுவார், கண்டிப்பாக பண்ணிடுவார். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த எல்லா நிதி நிலைமை சரியாக போகாமல் காரணம் எல்லாமே இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே திமுகவில் இருந்தவங்க தான். ஸோ அப்போல்லாம் வாய்மூடி மௌனியாக இருந்துட்டாங்க, அப்போல்லாம் ஒரு கேள்வி கேட்கல. இப்போ வந்து பார்த்துட்டு இவங்களோட சேர்ந்துட்டு இங்கேயும் ஒரு கேள்வி கேட்கல. சார் நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி கட்சிகள் என்பது தேர்தலுக்கானது, அவ்வளோதான். அது என்னன்னா, உங்களோட கட்சி கொள்கை என்ன, கட்சியோட சித்தாந்தம் என்ன, மக்கள் உங்களை ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பிச்சிருக்காங்க பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு. மக்களுக்கு உண்டான கேள்விகளை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து 10 லட்சம் கோடி நம்ம தலையில் வந்து விழுந்திருக்காது. இதை வந்து கொஞ்சம் நினைவு கூர்ந்து இன்னும் வருங்காலங்களில் சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து அந்த தாவேகா கட்சியை ஆதரித்து பேசுங்க, ஒன்றும் தவறில்லை. எங்கெல்லாம் வந்து இதை மாதிரியான நிதி சம்பந்தப்பட்ட ஒரு மசோதாக்கள் வருகிறது, கோரிக்கைகள் வருதுன்னா 2க்கு 3 தடவை கேள்வி கேட்டு இது சரிதானான்னு கேள்வி கேட்டு அந்த மசோதாக்களை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த 10 லட்சம் கோடி 7 லட்சம் கோடியாக 2031 வராமல் நீங்கள் ஒரு செய்கின்ற ஒரு நல்ல காரியமாகும். ஆனால் இதுதான் இதை வச்சு, ஏன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2029 பாராளுமன்ற தேர்தல் வருது, காங்கிரஸ் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ்னா வந்து காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு பார்த்து நார்த் இந்தியாவில் காங்கிரஸ் எல்லாம் வந்து எந்த மாநிலத்தையும் காங்கிரஸ் இல்லை. இப்போ ஒன்னே இங்கே பார்த்தீங்கன்னா தென் இந்தியாவில் மட்டும் கேரளாவில் இருக்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்கிறாங்க, இப்போ வந்து இங்கே இமாச்சல் பிரதேசில் இருக்கிறாங்க. அது ஒரு மாநிலம் தான். ஆமாம், மற்றபடி பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் கிடையாது. ஆனால் இப்போ தென்னிந்தியாவில் இவர்களுக்கு வந்து கை கொடுப்பதற்காக இப்போ ஜோசப் விஜய் வந்திருக்கிறாரு. அதனால இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கூட்டணி ஆட்சியை வந்து எப்படியாவது வந்து தட்டி ஓட்டிடுவாங்க. ஸோ அதனால் இந்த ஆட்சி கவிழும் என்பதில் வந்து எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. எனக்கு இந்த ஆட்சி எப்படி இருந்தாலும் 5 வருஷம் ஓடிடும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் வந்து இவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்களா, சொன்ன மாற்றத்தை கொண்டு வருவார்களா, இல்லைனா ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுமா அப்படின்றது வந்து காலம் பதில் சொல்லணும். நன்றி சார், நிறைய விஷயங்களை மீண்டும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ.